இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் காலையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 119 சங்கீதம் 121 வசனம். என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்னை ஒப்பு கொடாதேயும், என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்னை ஒப்பு கொடாதேயும். நாட்களே அநேகர் வாழ்க்கையிலே ஒரு ஒடுக்கமான சூழ்நிலையில் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். ஏதோ ஒரு விதத்திலே ஒடுக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறதை நாம பார்க்கிறோம். சிலர் கடன் என்கிற அடிமைத்தனத்திலே இருந்து கொண்டு அந்த கடனினால் அவர்கள் ஒடுக்கப்படுகிறதை நாம பார்க்கிறோம். சிலர் கொடுமையான வியாதி இல்லாவிட்டால் ஏதோ ஒரு பலவீனத்தினாலே அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். தரித்திரத்தினால, வியாதியினால, இன்னும் கூட மேல நல்ல அதிகாரம் படைத்த மக்கள் தங்களுக்கு கீழான மக்களை ஒடுக்குகிறதை நாம பார்க்கிறோம். அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தங்களுக்கு கீழான ஜனங்களை ஒடுக்குகிறதை நாம பார்க்கிறோம். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் ஒடுக்கினது போல ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மக்களை நாம பார்க்கிறோம். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் ஒருவர் தான் அந்த ஒடுக்கத்தில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். தாவீது ராஜா சொல்கிறார், என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்னை ஒப்பு கொடாதேயும். ஆண்டவரே, ஒரு நல்ல அருமையான ஜெபம். என்னை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிற மக்கள், ஒருவேளை பிசாசு நம்மை ஒடுக்கலாம். எப்பொழுதும் ஒரு அடிமையை போல நம்மை அடிமைத்தனத்திற்குள்ளாக வைக்க வேண்டும் என்பதே பிசாசு. கவலை என்கிற அடிமைத்தனம், இன்னும் கூட பல்வேறு தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் உண்டு. அப்படி ஒடுக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரே ஒரு நபரால், ஆண்டவரால் மாத்திரம்தான் அந்த ஒடுக்கத்தில் இருந்து விடுதலை கொடுக்க முடியும். ஒரு அமெரிக்காவிலே அந்த இளம் வாலிபனாக அந்த ஆபிரகாம் லிங்கன் ஒரு நாள் சாலையிலே நடந்து செல்கிற பொழுது அங்கே ஒரு கருப்பு இன மனிதனை 2 பேர் என்ன செய்கிறார்கள், அடித்து துன்பப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒரு அடிமையாக வைத்து அவனை துன்பப்படுத்துகிறதை பார்த்தாராம். அப்பொழுது அந்த லிங்கன் அவர்களோடு பேசி அவனை விடுவிப்பதற்காக எவ்வளவோ அவர் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் நடக்கவில்லை. அவர்கள் சொன்னார்களாம், உன் வேலையை நீ பார்த்து கொண்டு போ, இது எங்களுடைய காரியம் என்று சொல்லி அந்த அடிமையை மிகவும் துன்புறுத்தியதை பார்த்த உடனே அவர் மனதில் நினைச்சாராம், நம்ம எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், இந்த அடிமை முறையை நம்ம ஒழிக்க வேண்டும். நிறைய மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அடிமைகளாக, இவர்களை நாம் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அதற்காக தன்னை அர்ப்பணித்து சட்டம் பயின்று அவர் என்ன செய்கிறார், பெரிய அதற்குரிய சட்டத்தை படித்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் முன்னேறினார். எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், இந்த அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக அவர் உயர்ந்து இந்த அடிமைத்தனத்திற்காக பிரயாசப்பட்டு மக்களை அவர் விடுவித்தார். அதற்காக அவர் அநேக பழி சொற்களையும் நிந்தையையும் அவமானத்தையும் அனுபவித்து இறுதியாக இந்த அடிமை முறைக்கு, அடிமை வியாபாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் என்று சொல்லி சரித்திரத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவரும் அப்படித்தான். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்களை அவர் விடுதலை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்கள்ல எந்த காரியத்திலே நாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம்? மனிதர்கள் மூலமாக நாம ஒடுக்கப்பட்டிருக்கிறோமா? இல்லை நாம பொருளாதாரத்துல ஒடுக்கப்பட்டு கடன் என்கிற அடிமைத்தனத்திற்குள் சிக்கி தவிக்கிறோமா என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். எந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனால் மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள். அவர்கள் ஜீவன் அவர்களுக்கு கசப்பா இருந்தது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு இரட்சகனை அனுப்பி அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் கூட ஏதோ ஒரு விதத்திலே அடிமைப்பட்டு இருக்கிறோமா? நாம் ஒடுக்கப்பட்டு இருக்கிறோமா? ஒரு சில மனிதர்கள் நம்மை ஒடுக்குகிறார்களா? நாம் கர்த்தரிடத்திலே நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்னை ஒப்பு கொடாதேயும் என்று தாவீது ராஜா சொன்னது போல எங்கள் வாழ்க்கையிலே எங்களை ஒடுக்குகிற ஒவ்வொரு பாவங்கள், பிரச்சனைகள், மனிதர்கள், ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் எங்களை நீங்களாக்கி விடுவிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு விடுதலை பெற்ற வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கட்டளையிடுங்க. பாவத்தில் இருந்த ஒடுக்கம், தரித்திரம், கடன், வியாதி என்கிற ஒடுக்கத்தில் இருந்து ஜனங்களுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுத்து ஆண்டவரை மகிழ பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். ஐயா, நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை 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 மகிமை
மகிமை